உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அவருக்கேற்ற தோற்றத்தை கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் உச்சமாக இருந்த குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கார். டிசம்பர் 6 வரைக்கும் கடகத்தில் இருந்துட்டு திரும்பவும் மிதுனத்துக்கு வந்து சேருவார். அதாவது 4ஆம் இடத்துக்கு வந்து சேருவார். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பாதிக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியும். தனவரவு அப்படிங்கிறது பெருசாக இல்லாட்டியும் உங்களோட தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு வரவு வந்துக்கிட்டு இருக்கும். வயிற்றுப்பகுதி, மர்மஸ்தான பகுதி, இது 2லையும் உஷ்ணத்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது பெரிய ஒரு தனவரவு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. தேவைக்கு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம வேறு மாதிரி எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? சரி, இந்த பணம் வந்தால் நம்ம கையில் கொஞ்சம் வச்சுக்கலாம், ஆடம்பரம் ஏதோ ஒன்று வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். சனி பகவான் வந்து அந்த சிரமங்களை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து லாபத்துக்கு விரயத்துக்கு 2க்கு அதிபதி அவர் இல்லைங்களா? அதனால் அதில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கத்தான் செய்வார். இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் குரு உங்களுக்கு மிதுனத்துக்கு வராரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2026 ஜூனில் திரும்பவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கே குரு வர்றாரு. அப்போ 5ல் இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்ப்பார், ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நண்பர்களே. காலம் வரும் வரை காத்திருப்போம். 7.5 சனி, ராகு, கேது இவங்கனால கடந்த 2 வருஷத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்ன பண்ணுறது நண்பர்களே, கிரகங்கள் மாறும் வரை நம்ம காத்திருந்தானே ஆகணும். கிரகங்கள் அதோட கடமை செய்யுது. நம்ம அதிலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற காலங்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.